எஸ், கில்ட் பை த நார்சிசிஸ்ட். இந்த கில்ட் அப்படிங்கிறது முதல்ல எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ் பர் த சிக்மண்ட் ஃப்ராய்டனுடைய சைக்கானலிசிஸ் மூலமாக வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இட் கேம் ஃப்ரம் த கில்ட், இட் கேம் ஃப்ரம் த செல்ஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செல்ஃப் ப்ரொஜெக்டிவ் ஐடென்டிஃபிகேஷனாக வந்து இந்த கில்ட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விச் மீன்ஸ் நமக்கு நாமளே கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷனாக நம்ம வந்து பார்க்கணும். நம்ம உடனே நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன நினைக்குது அப்படின்னு சொன்ன உடனே அது இந்த கில்ட்ல இந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும்னு நினச்ச உடனே நம்மளுடைய மைண்ட் என்ன நினைக்குது, நம்மை ஒரு குற்றவாளியை போல, குற்றம் செஞ்சது போல பார்க்குது. ஆனால் இது வரைக்கும் இத்தனை வருஷம் இந்த நார்சிசிஸ்ட் கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் நம்ம பண்ணியிருப்போம். என்னென்னா அதுகளுக்கு வந்து இணங்கி போகிறத தவிர, அதுகளுடைய மேனிப்புலேஷன் எல்லாத்துக்கும் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி போன படி தவிர வேறு எந்த விதமான தவறுகளையும் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அதுதான் மிகப்பெரிய தவறு, அது வேற. பட் இப்போ அவங்கள விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறேன்ல, அப்போ நான் வெளில வரணும்னு நினைக்கும் போது